Anywhere you go, anywhere you go, you belong. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஹோம் டூர். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, கொழும்புல நுகேகுட சந்தியில் இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு வந்திருக்கிறேன். மக்களே, நீங்கள் இது எந்த வீடுன்னு நினைக்க போகிறீங்க, அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. இது என்னுடைய வீடு இல்லை, இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலியுடைய வீடு. என்னுடைய வீடு இவ்வளோ பெருசாக எல்லாம் இருக்காது. இந்த அழகான வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டுள்ளுக்கு நுழையிற நேரமே வாசல் கதவு எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கு. வீட்டுக்குள்ள நுழையிற நேரமே தலையை தூக்கி பார்த்தா நேராக தெரிஞ்சது லிவிங் ரூம். வாசலுக்கு இடதுபுறமாக கேம் விளையாடுறதுக்கும் பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் பார்க்குறதுக்கும் படம் பார்க்குறதுக்குமாக இந்த பகுதியை டிவி ஏரியாவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. இதில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. திரும்புகிற பக்கமெல்லாம் நேச்சுரல் பிளான்ட்ஸ் தெரியுது. அது ஒரு சிறப்பு அம்சம் என்று நினைக்கிறேன். இதில் ஒரு அழகான செரமிக் பொட்டு இருக்குது பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு பொட் வச்சிருக்கிறாங்க. இதுவும் அழகாத்தான் இருக்கு. லிவிங் ரூம்ல ஆன்டிக் ஸ்டைல்ல ஒரு கிளாக் இருக்குது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நேரம் மாலை 6:25 நெருங்கி கொண்டிருக்குது. நான் சொல்லாட்டியும் இந்த மணிக்கூடு சொல்லுது. இந்த வீடியோவை நான் பண்ணி கொண்டிருக்கிறது 6 மணி சொச்சத்துக்கு. இந்த வீட்டோட கீழ்ப்பகுதியை மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெட்ரூம்ஸ், பாத்ரூம்ஸ் எல்லாம் மேல் பகுதியில் தான் இருக்குது. அவங்களோட ப்ரைவசிக்கு டிஸ்டர்பாக இருக்குமென்றதால நான் மேல் பகுதியை வீடியோ எடுக்க இல்லை. டைனிங் ஏரியாவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ஸ்டேர்ஸுக்கு போகிற ஸ்டேர்கேஸ் இருக்கும். பித்தளையாலான சில பொருட்களின் கலெக்ஷன் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்தா ஆன்டிக் பொருட்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலி என்று உணரக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் டைனிங் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். டைனிங் ஏரியாவோட சேர்ந்தா போல் ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலால் நாங்கள் பின்பக்கத்துக்கு போகலாம்.
கார்டனிங், வீட்டு தோட்டம் இதில் எல்லாம் இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் கொஞ்சம் இருட்டின பிறகு வந்ததால் அதெல்லாம் எனக்கு தெளிவாக வீடியோ பண்ணிக்கொள்ள முடியலை. பாரு, என்னை பார்த்ததுமே முகத்தாங்கால திருப்பி கொண்டுருச்சு. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், திரும்பியே பார்க்குதில்லை. மக்களே, உங்களுக்கு இந்த ஹோம் டூர் வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இப்போ கிச்சன் சைடுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கேண்டி ஜார்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இது கிச்சனில் இன்னும் ஒரு பகுதி. கிச்சன் அங்கால இருக்குது. அவங்க ரொம்ப பிஸியாக விசிட்டர்ஸுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களோட கிச்சனை கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இந்த ஹோம் டூர் வீடியோ எண்டில் நான் ஆர்டருக்கு செய்த இந்த கேக்கையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மக்களே. நாங்கள் இன்றைக்கு டின்னருக்கு வெள்ளவத்த ராமகிருஷ்ண ரோட்டில் இருக்கிற ஷண்முகாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். வாங்க போயிட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இலங்கையில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் காசு இருந்தாலும் பொருள் வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலத்திலையும் இவங்க நல்ல குவாலிட்டியாக உணவை தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்கு இதை பற்றி சொன்னேன்டா, வெள்ளவத்தையில் இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் உளுந்து வடை வாங்கியிருந்தோம். நெருப்பு விலை, பட் வாயில் வைக்க முடியலை. அவங்களோட சட்னி கூட பழுதாக போய் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த இடத்துல விலை கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல தரமான உணவை தராங்க. இந்த கேக் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கிறவங்க அவங்களோட லண்டனில் உள்ள ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புறதுக்காக என்னட்ட ஆர்டர் பண்ணியிருந்த கேக் இது. ஸோ இந்த கேக்குக்கு எந்த டிசைனும் நான் போட இல்லை. ஜஸ்ட் கேக்கை செய்து ஐசிங் பண்ணிவிட்டு ஆயில் பேப்பரில் சுற்றி அதை திரும்பவும் ஃபாயில் பேப்பர்லேயும் சுற்றிட்டு இந்த டின்னுக்குள்ளே போட்டு கொடுக்குறேன். Keep watching us and keep smiling.